சிந்திப்போமே 1839 எனை கா கருணை ஒலி கழல் ஆடிய கூத்தா ஸ்ரீ அம்பலவாண தேசிகர் விளக்குகிறார். திருவருள் மயமான ஒலிக்கும் வீர கழல் அணிந்த திருவடி கொண்டு திருநடனம் புரியும் கூத்தா, திருத்துருத்தி என்ற தலத்திலே உயர்ந்து விளங்குபவனே, புலிக்கால் முனிவர் உன் திருவடியினை பூசித்தும் பதஞ்சலி உனை போற்றியும் பகுத்து உணர்வில்லாத எலி உன் திருவடிக்கு உகப்பான திருவிளக்கு தூண்டும் திருப்பணி செய்தும் ஈ உன்னை ஏத்தி வழிபட்டும் உய்ந்தார்களே, அந்த அருள் வரலாறுகளை எல்லாம் அடியேன் அறிந்திருக்கிறேன். ஆயினும் உன்னை சிறிதும் எண்ணாத பாவத்தின் கால்களையே பற்றி கிடக்கும் கொடியேனாக உள்ளேன் இந்த அற்பன். ஆயினும் அடியேனை காத்தருளுவாயாக. இப்படியாக அனைவரையும் காப்பவன் பெருமான் என்று விளக்குகிறார் ஸ்ரீ அம்பலவாண தேசிகர். பாடலை காணலாமே. புலி கழல் ஆடியும் பாம்பு உன்னை போற்றியும் போதம் இல்லா எலி கழல் ஆடியும் ஈ உன்னை ஏத்தியும் எண்ணுகிலா கலி கழலாடிய கண்டன் கண்டாய். எனை கா கருணை ஒலி கழல் ஆடிய கூத்தா, துருத்தி உயர்ந்தவனே எனை கா என்று ஸ்ரீ அம்பலவாண தேசிகர் தான் அருளி செய்த அதிசய மாலை எனும் அற்புத நூலின் முதல் திருப்பாடலில் தெளிவாக விளக்குகிறார். கருணை உணர்வோம், போற்றி பரவுவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.